மதிப்புக்குரிய மு.க.ஸ்டாலின் அவர்கள் வன்னியர்களுக்கு எதிரான மிகப்பெரிய துரோகின்னு நிரூபிக்க இதை விட பெரிய சாட்சி வேணுமா? வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கவே முடியாது, அதுக்கு வாய்ப்பே இல்ல. நீங்க பாஜகவை கேளுங்க, மோடியை கேளுங்கன்னு இங்க கம்பு சுத்தன திமுக அல்லக்கைங்கெல்லாம் முதல்ல கர்நாடகால போய் காங்கிரஸ்கார கால கழுவி குடிச்சிட்டு வந்து இங்க பேசுகிறான்னு தான் சொல்லணும். அது எப்படிரா தமிழ்நாட்டுக்கு ஒரு நீதி, கர்நாடகாவுக்கு ஒரு நீதியா? எல்லாரும் இந்தியாவில தானடா இருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு எது உச்ச நீதிமன்றமோ அதான கர்நாடகாவுக்கு உச்ச நீதிமன்றம். தமிழ்நாட்டுல வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கலாம் அப்படின்னு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வழங்கி 4 வருஷம் ஆகுது. ஏறத்தாழ 1500 நாட்கள் நெருங்குது. ஆனா 4 வருஷத்துக்கு மேலாகியும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்காம வன்னியர்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கிற மாடல் தான் கடந்த திராவிட மாடல் ஆட்சி. ஆனா கர்நாடக அரசுக்கு உச்ச நீதிமன்றம் நீங்க உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கு எல்லா உரிமையும் மாநில அரசுக்கு உண்டு. தமிழ்நாட்டுக்கு என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் அதேதான். சில தரவுகளை மட்டும் சேகரிச்சு கொடுத்துட்டு நியாயப்படுத்திட்டு நீங்க இடஒதுக்கீடு கொடுக்கலாம். அவர்களுக்கு இடஒதுக்கீடு தேவை என்பதை நிரூபிக்கணும், அவ்வளவுதான் ஒரு மாநில அரசுடைய கடமை. அதை மட்டும் செஞ்சுட்டு இடஒதுக்கீடு தாராளமா கொடுக்கலாம், எந்த ஒரு தடையும் இல்லைன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லுச்சு. தமிழ்நாட்டுக்கு சொல்லி 1500 நாட்கள் நெருங்க போகுது. கர்நாடகாவுக்கு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய 600 நாட்கள்ல பட்டியல் சமுதாயத்துக்கான 15% இடஒதுக்கீட கர்நாடகா 3ஆ பங்கிட்டுடுச்சு. 31/3/2022 அன்னைக்கு தமிழ்நாடு அரசுக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்குச்சு. நீங்க வன்னியர்களுக்கு தாராளமா இடஒதுக்கீடு கொடுக்கலாம், அதுல எந்த ஒரு தடையும் இல்ல, தமிழ்நாடு அரசுக்கு முழு அதிகாரம் இருக்கு, சில தரவுகளை மட்டும் சேகரிச்சு கொடுக்கணும்னு சொல்லிச்சு. கர்நாடகாவுக்கு எப்ப சொன்னிச்சு? 1/8/2024 தான் சொல்லுது. ஆனால் 1/8/2024 தீர்ப்பு வாங்கிட்டு வந்த கர்நாடகா இன்னைக்கு அங்க சமூக நீதி நிலைநாட்டி பட்டியல் சமுதாயத்து மக்களுக்கான இடஒதுக்கீடா உள்ஒதுக்கீடா 3ஆ பங்கிட்டு கொடுத்துருச்சு. ஆனால் இன்னமும் தமிழ்நாடு அரசு இந்த திராவிட மாடல் என்னத்த பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல. சரி, அதுக்கு ஒரு குழு அமைப்பாங்கல்ல, 2023 குழு அமைச்சாங்க. தமிழ்நாட்டுக்கு 2023 குழு அமைச்சாங்க தரவுகளை சேகரிச்சு கொடுக்க சொல்லி. இன்னைய வரைக்கும் கொடுக்கல. கர்நாடகா கடந்த மார்ச் மாசம் குழு அமைச்சு, கடந்த மார்ச் மாசம் தான் குழு அமைக்கிறாங்க. மார்ச் மாசம் குழு அமைச்சு 24ஆம் தேதி அந்த குழு தரவுகளை சமர்ப்பிக்குது அரசு கிட்ட. 25ஆம் தேதி இடஒதுக்கீட கொடுத்துட்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னாங்க, 1 வார காலம் போதும் இந்த தரவுகளை எடுக்கிறதுக்கு, எல்லாம் டேட்டா ஆன்லைன்ல இருக்குது, ஆனால் எடுத்து தர்றதுக்கு தான் மனசு இல்லைன்னு சொன்னாங்க. கர்நாடகால எப்படியா 1 மாசத்துல எடுத்தா? நீங்க 3 வருஷமா முக்கிட்டு கிடக்குறீங்க. கர்நாடகால எப்படி 1 மாசத்துல எடுத்தா? கர்நாடகாவில 15% பட்டியல் சமுதாயத்துக்கான இடஒதுக்கீடு இருக்கு. அங்க தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி 69% இடஒதுக்கீடு இல்ல, 50% தான் இருக்கு. அந்த பட்டியல் சமுதாயத்துக்கான இடஒதுக்கீட 17ஆ உயர்த்தி 3ஆ பங்கிட்டு தரணும்னு கர்நாடகா அரசு முயற்சிச்சு. எங்க அரசே முயற்சிக்குது, போராடல யாரும் போராடல. இங்கதான் போராடிக்கிட்டு இருக்கிறோம், வாழ்க்கையை எழுந்து நிக்கிறோம், உசுர விடுறோம். அங்க யாரும் போராடல. அங்க 50% இடஒதுக்கீடு தான் இருக்கு, 17ஆ உயர்த்த முடியாது, 15லே வேணா 3ஆ பிரிச்சுக்கீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படியாக 15 5.25 5.25 ஆக 2ஆகவும் 4.5 விழுக்காடாக 1ஆகவும் பிரிச்சு அந்த 4.5 விழுக்காட்டுக்குள்ளார 40க்கும் மேற்பட்ட சமுதாயங்களை, சிறு குறு சமுதாயங்களையும் 5.25 இரு பெரும் சமுதாயங்களை, உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இங்க பட்டியல் சமுதாயம் எப்படி இருக்கு? 18% பட்டியல் சமுதாயத்துக்கான இடஒதுக்கீட்டுல 3% அறுதியர்களுக்கு போகுது. இங்கேயும் மிச்சம் 15 தான் இருக்கு. பாத்துக்கீங்க, ஒண்ணு புரிஞ்சுக்கீங்க, திமுக கார பட்டியல் சமுதாயத்து மக்களை எப்படி ஏமாத்துறான்றதை புரிஞ்சுக்கீங்க. கர்நாடகால 50% இடஒதுக்கீட்டுக்குள்ளாக 15% பட்டியல் சமுதாயத்துக்கான இடஒதுக்கீடு இருக்கு. இங்க 69 பட்டியல் சமுதாயத்துக்கு 15 தான் இருக்கு. அறிஞர்களுக்கு 3 போனுச்சுனா பாமக கார எது கேக்குறான்? பட்டியல் சமுதாயத்துக்கு சேர்த்துதான் கேட்கறான். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, தமிழ்நாட்டுல ஆகப்பெரும் சமுதாயங்களாக பட்டியல் சமுதாயத்திற்குள்ளார பறையர் பேரினமும் தேவேந்திர குல பேரினமும் இருக்கு. அது இல்லாம பட்டியல் சமுதாயத்திற்குள்ளார சொற்ப எண்ணிக்கையில் வாழக்கூடிய பல சிறு குறு சமுதாயங்களும் இருக்கு. இதுதான் கர்நாடகால எப்படி பிரிச்சிருக்கிறான்னா, உதாரணத்துக்கு சொல்ல போனா பறையர் சமுதாயத்திற்கு 5.25, தேவேந்திர குல வேளாண் சமுதாயத்துக்கு 5.25, இதர சிறு குறு பட்டியல் சமுதாயங்களுக்கு ஒரு 4.5 விழுக்காடு, உதாரணத்துக்கு சொல்றேன், அப்படி பிரிச்சிருக்கிறான்.
ஏன்னா இன்னமும் சொல்றேன், பறையர் சமுதாயமும் இங்க வாழ்வாங்க வாழ்ந்துடல, அவங்களுக்கும் ஒன்றும் முன்னேறல, அவங்களுக்கான இடஒதுக்கீடும் கிடைக்கல. நாங்க பாமக காரன் எல்லாத்துக்காகவும் தான் போராடுறான். ஆனா பாமக காரன் சாதி கட்சிக்காரன். கூடவே இருந்து பட்டியல் சமுதாயத்து மக்களை அமுக்கியா வச்சிருந்த திமுக கார சாதி ஒழிப்புக்காரன்றாயா. ஐயோ, எந்த இடத்துல இருக்கு பாருங்க தமிழ்நாடு. அப்படியேப்பட்ட ஒரு நாடகத்தை நடத்திட்டு தானே ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க திமுக காரணங்க. அப்படியே நாடகத்தை எல்லாம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்ப எப்படி ஒரு இவங்களும் வாய்க்கிழியா சமூக நீதி பேசுறாங்க? ஏன்னா பக்கத்து மண்டா அது என்னடா அமெரிக்கால இருக்குதா? ரெண்டுத்துக்கும் உச்ச நீதிமன்றம் ஒரே உச்ச நீதிமன்றம், ரெண்டுத்துக்கும் ஒரே தீர்ப்பு கொடுக்குறான். தமிழ்நாட்டு அரசு செய்ய மாட்டானது, கர்நாடக அரசு தானா முன் வந்து செஞ்சு முடிக்கிறாங்க. கர்நாடகா ஒரு மாசத்துல எடுக்கக்கூடிய டேட்டாவை உங்களால் 4 வருஷமா எடுக்க முடியலன்னா, இப்படி ஒரு கேடுகட்ட அரசு, கையாளாத அரசு, திறமையில்லாத அரசு, இதுக்கே லாய்க்கில்லாத அரசு எப்படி ஆட்சி செய்ய முடியும்? ஏன் கர்நாடகால ஒரு மாசத்துல டேட்டா எடுக்கிறாயா? இங்க 3 வருஷமா முக்குன்னு முக்குறாங்க. இப்படி ஒரு ஆட்சி, இது திறமையில்லாத ஆட்சி தானே? கையாளாத ஆட்சி தானே? கையாளாகாத ஆட்சி தானே? எவனாவது இது மட்டும் சொல்லட்டும், வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கேட்டோம்னு வச்சுக்கலாம், திமுக உச்ச நீதிமன்றமே சொல்லிடுச்சியா, கொடுங்கய்யா, பாருங்க கர்நாடகாலாம் கொடுக்குறாங்கய்யா, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறாங்கய்யா, எல்லாமே செய்யுங்கய்யா. நீங்க மோடியை தான் கேட்கணும், விட்டா ட்ரம்ப் தான் கேட்கணும்னு சொல்ல, நீங்க பாஜகவை தான் கேட்கணும். இதையே சொல்லியே ஏமாத்திட்டீங்களா டேய் படுபாவீங்களா? இதையே சொல்லியே ஏமாத்திட்டீங்களா? நீ இப்ப தமிழ்நாட்டு மக்களும் முட்டாளா இருக்கிறான், இவனோ கொள்ளடிக்கிறானுங்க, குவிக்கிறானுங்க. பாஜக கை காமிச்சு தப்பிச்சிடறாங்க. சரி பாஜக கை காட்டுற, சரி வேற யாருக்கு போடலாம்? காங்கிரஸுக்கு போடலாமா? தமிழனை கொண்டு கூச்ச காங்கிரஸுக்கு போடலாமா? நீ காங்கிரஸோட காலில் விழுந்து கிடந்து 28 சீட்டை தூக்கி கொடுக்குற. பாஜகவுக்கு 27 சீட்டுக்குள்ளார கொடுக்குறாரு எடப்பாடி பழனிசாமி. அதுவும் கேட்ட தொகுதி கிடைக்கலன்னா அவங்களுக்குள்ளார பிரச்சனை பண்ணிக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இவனுக்கு பாஜக வச்சு ஒரு அரசியல் பண்றத விட்டுத்தல்லுங்க. ஆனா இப்படி நயவஞ்சகமா 4 வருஷமா வன்னியர்களை ஏமாத்தின பின்பாகவும் இந்த திமுகவுக்கு படையாட்சியா பிறந்தவனோ, கவுண்டரா பிறந்தவனோ, நாயக்கரா பிறந்தவனோ, இந்த வன்னிய சமுதாயத்துக்குள்ளார சாய் சர்டிபிகேட்டை வாங்கிக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு புள்ளி அனுப்புறவன் திமுகவுக்கு ஓட்டு போடுறீங்களேயா? திமுகவுக்கு ஓட்டு போடுறீங்களே, உங்க பிள்ளையோட எதிர்காலத்தை குட்டிச்சாராக்கிற வேலையை தானே அவன் பண்ணிட்டு இருக்கான். எல்லாத்துக்கும் இந்த தேர்தல் ஒரு முடிவு கட்டும். இந்த தேர்தல்ல மக்கள் ஒரு நல்லது ஒரு தீர்ப்பு கொடுத்துருப்பாங்கன்னு நம்புறோம். இனிமேலாவது வன்னியருடைய வாழ்க்கை செழிக்குதான்றதை பார்ப்போம்.